ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கினுடைய கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கினுடைய மொபைல் அப்ளிகேஷனான ஐமொபைல் அப்ளிகேஷனை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸில் ஐமொபைல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஐமொபைல் பே பை ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பட்டனை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பட்டனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அலோ ஐமொபைல் பே டு மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ் இதில் அலோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து அலோ ஐமொபைல் பே டு சென்ட் அண்ட் வியூ எஸ்எம்எஸ் மெசேஜஸ் இதுலேயும் அலோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் நியூ சேவிங் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு புதிய அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு எப்படி இந்த ஐமொபைல் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம், செலக்ட் யுவர் அக்கௌண்ட் டைப். உங்களுடைய அக்கௌண்ட் இந்திய குடிமகனான இந்தியன் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டாக இருந்தால் செகண்ட் ஆப்ஷனான என்ஆர்ஐ அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் இந்தியன் ரெசிடென்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லெட்ஸ் கெட் யுவர் மொபைல் நம்பர் வெரிஃபைடு இதில் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் செலக்ட் யுவர் சிம். ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் சிம் 1ல் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் சிம் 1 செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் சிம் 2 ட்ரையில் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் சிம் 2 செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் சிம் 1 செலக்ட் பண்ணுறேன். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபைங் மொபைல் நம்பர். வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுடைய மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆயிடுச்சு. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட், செலக்ட் லாகின் மெத்தட். உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2 வழிகளில் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் பின், அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் ஐடி. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை 4 டிஜிட் பின்னை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 டிஜிட் பின்னை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நெட் பேங்கிங் ஐடியை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த செகண்ட் ஆப்ஷனான நெட் பேங்கிங் ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை அதற்கு அப்புறமோ உங்களுடைய பிரான்ச்சில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து யுவர் இன்டர்நெட் பேங்கிங் ஐடி. உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ண உடனே இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் யூபிஐ ஐடி. நீங்கள் உங்களுடைய யூபிஐ ஐடியை ஜென்ரேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இதில் கிரியேட் யூபிஐ ஐடி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ இதில் ஸ்கிப் பண்ணுறேன். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஓகே காட் இட் தேங்க்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஐசிஐசிஐ பேங்க் ஐமொபைல் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இப்போ இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மை சேவிங் அக்கௌண்ட், உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே வியூ பேலன்ஸ் இந்த பட்டனை பயன்படுத்தி உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யூபிஐ ஐடி. நீங்கள் விரும்பும் பட்சத்தில் உங்களுடைய யூபிஐ ஐடியை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்டாக். உங்களுடைய கிரெடிட் கார்டு, போஸ்ட்பெய்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில், டிடிஹெச் பில், ஃபாஸ்டாக், எல்பிஜி சிலிண்டர் புக்கிங்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அடுத்து ரீசார்ஜ். உங்களுடைய ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட் இல்லை டிடிஹெச் டேட்டா கார்டுக்கான ரீசார்ஜை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும்.
நெக்ஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய கிரெடிட் கார்டினுடைய டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து லோன். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய லோனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இன்வெஸ்ட் அண்ட் இன்சூர். நீங்கள் ஆன்லைன்லேயே பிபிஎஃப் அக்கௌண்ட்டோ இல்லை என்பிஎஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கோல்டு பாண்டோ வாங்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை மோட்டார் கவர் இன்சூரன்ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து ஷாப். உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், பஸ் டிக்கெட் இந்த மாதிரியான புக்கிங்கை இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன்லேயே செய்யலாம். நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டினுடைய டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அடுத்த அப்ளிகேஷனுடைய டாப்பில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லாக் அவுட். இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய இந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் லாக் அவுட் ஆகிடலாம். ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு லாக் அவுட்? இதில் எஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய ஐமொபைல் அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ரெகுலராக உங்கள் மொபைல்லேயே வாட்ச் பண்ணலாம். கூடவே எந்த ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை பில் பேமெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி 24/7 எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.